ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தக்காளி தோசை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் என்னென்னா, பச்சை அரிசி 2 டம்ளர், 1/4 டம்ளர் உளுந்து, ஒரு கைப்பிடி இட்லி அரிசி, ஒரு 10லேருந்து 12 வரமிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவை கழுவியாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தோசைக்கு ஊற வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அரிசியை ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க போகலாம். என்னென்ன போடணும்னு சொல்கிறேன் வாங்க. ஊற வச்ச 10-12 வரமிளகாவை ஜாரில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், தோல் உரிக்காமல் ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி தோசைன்றதுனால கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை அரைக்கலாம், அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். மசாலா இந்த அளவு அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூடவே அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் குறை தான் இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா முருகலாக வரும். நல்லா மாவு கலராக வந்துக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பிரான்ச் அரிசி இருக்குது, அதுவும் அது கூடவே சேர்த்து கிரைண்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அரைச்சாச்சு. அதோட இதுவும் சேர்த்துக்கலாம். லைட்டாக பெருங்காயம் சேர்த்து இப்போ நல்லா கலக்கிக்கலாம். சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒன்றும் புளிக்கணுன்ற தேவையில்லை. ஏன்னா தக்காளியிலேயே நிறைய புளி இருக்கிறதுனால இது ஒன்றும் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக தோசை ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு கல். இப்போ நம்ம தக்காளி தோசையை ஊற்றிக்கலாம். அது மேலே எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெட் கலர்லாம் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம என்னென்ன போடுறோன்னு உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசையை எடுத்துடலாம். ஒரு தட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோ கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை உலகம் ஃபுல்லாக பரப்புங்க. ரெட்டு க்ரீனு கலரு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. இந்த ஆலு ஃப்ரை இந்த தோசையோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ஆலு ஃப்ரையோட ரெசிபி வேண்டுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் போட்டு விட்றேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட போகலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட அவங்க வந்து சந்திக்கிறேன். ஸோ பை.